ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் நாளை ஓப்பன் ஆகக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் பற்றியும் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன டிக்கெட்டுகள் பற்றி ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் விளக்கங்கள் பார்க்கலாம். நாளை டிசம்பர் 26 காலையில் 11 மணிக்கு மார்ச் மாதத்திற்கான திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங்கும், ஜனவரி மாதத்திற்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. நாளை டிசம்பர் 26 மதியம் 3 மணிக்கு மார்ச் மாதத்திற்கான ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் திருமலா, திருப்பதி மற்றும் தலக்கோனா லொகேஷனுக்கு ஓப்பன் ஆகுது. மார்ச் மாத தரிசன டிக்கெட்டுகள் ஆர்ஜித சேவா, சங்க பிரதட்சணம், லக்கி டிப், சீனியர் சிட்டிசன் போன்ற தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணி 3-4 நாட்கள் ஆகிட்டனால அகாமடேஷன் புக் பண்ணிட மறந்துட வேண்டாம். நடுவில் எல்லாருமே வைகுண்ட துவார தரிசன டிக்கெட் புக்கிங்கில் கவனமாக இருந்தனால மார்ச் மாதத்திற்கான அகாமடேஷன் நாளை புக் பண்ண மறந்துட வேண்டாம். நாளை டிசம்பர் 26 காலையில் 11 மணிக்கு மார்ச் மாதத்திற்கான திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. மார்ச் மாதத்திற்கான எல்லா நாட்களுக்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கும். இப்போது ரீசெண்டாக ஓப்பன் ஆன வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தோம்னா இந்த மார்ச் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் புக் செய்ய முடியுமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. தாராளமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு ஜனவரி 10 தொடங்கி ஜனவரி 19 வரைக்கும் துவார தரிசன டிக்கெட் புக்கிங் 300 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகியிருந்தப்போ 30 நாட்கள் டைம் கேப் இல்லாமலேயே நிறைய பேருக்கு புக் ஆகியிருந்துச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரியே டைம் கேப் செக் பண்ணாமல் இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கு சிலருக்கு டிக்கெட் புக் ஆகியிருக்கு. ஸோ அந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கவங்க கூட மார்ச் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் தேவைப்பட்டால் அதையுமே நீங்கள் நாளைக்கு புக் பண்ணிக்கலாம். கூடவே மார்ச் மாதத்தில் நீங்கள் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகியிருந்தாலும் அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், ஆர்ஜித சேவா, தெப்போத்சவம் இது போன்ற வேறு வேறு தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தாலும் அதே மொபைல் நம்பர் லாகினை யூஸ் செய்து அதே ஆதார் கார்டை வைத்து நீங்கள் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் புக் செஞ்சுக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்ஸிமம் 6 தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். 12 வயது குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். அவங்கள தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் நீங்கள் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். ஆன்லைனில் அகாமடேஷன் புக்கிங் செய்ய விருப்பப்பட்டால் ஒரு லாகின்லேருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். மினிமம் ஒரு டிக்கெட் மட்டும் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லேயும் நம்மளால் அகாமடேஷன் புக் பண்ண முடியாது. நாளை ஓப்பன் ஆகக்கூடிய அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்திற்கான அகாமடேஷன் மட்டும்தான் ஓப்பன் ஆகுமே தவிர்த்து வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான திருமலா அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகாது. புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னாடியே டிடிடி ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. டிடிடி வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட 2 மொபைல்ஸ் இருந்தாலோ அல்லது ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருந்தாலோ எத்தனை டிவைசஸ் இருக்கோ அத்தனை டிவைசஸ்லுமே டிடிடி ஆப்பும் டிடிடி வெப்சைட்டும் 10 நிமிடத்திற்கு முன்னாடியே லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எதில் குறைவாக காமிக்குதோ அந்த டிவைஸில் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. மார்ச் மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகியிருக்கும். உங்களுக்கு எந்த நாள் தரிசனம் தேவையோ அந்த நாளை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. தரிசன ஸ்லாட் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்த உடனே ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதற்கடுத்து பேமெண்ட் கேட்வே நமக்கு ஓப்பன் ஆகும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. இதில் உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அந்த பேமெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். பெஸ்ட் அண்ட் ஈஸி ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷனாகத்தான் இருக்கும். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போது திஸ் ஸ்லாட் ஹேஸ் பீன் புக்டு பை சம் அதர் பில்கிரிம்ஸ் என்ற எரர் வந்தால் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைம் ஸ்லாட்டை மாற்றிட்டு வேறு எந்த டைம் ஸ்லாட்டில் தரிசன டிக்கெட்ஸ் அதிகமாக அவைலபிளாக இருக்கோ அந்த தரிசன ஸ்லாட் செலக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ண பாருங்கள்.
பில்கிரிம்ஸ் புக்கிங் இஸ் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற எரர் வந்தாலும் ரீட்ரை கொடுத்துட்டு மறுபடியும் டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் டெபிட் ஆகியிருந்தால் அந்த அமௌண்ட்டு யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் டேயே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். நெட் பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளேயே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் டிக்கெட் புக் ஆகலை, அமௌண்ட் மட்டும் டெபிட் ஆகியிருக்கும் பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணலாம். பேமெண்ட் செய்து முடித்த உடனேயே புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரும் அதற்கு கீழே நம்முடைய டிக்கெட் காப்பியும் டிஸ்பிளே ஆகும். புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் டிக்கெட் காப்பி கீழே டிஸ்பிளே ஆகலைன்னா நம்முடைய டிக்கெட் புக் ஆகலைன்னு தான் அர்த்தம். அந்த சமயத்தில் கூட நீங்கள் மறுபடியும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் வரும் பட்சத்தில் புக்கிங் டேப்ஸ் அல்லது புக்கிங் ஹிஸ்ட்ரியை கிளிக் செய்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் செலக்ட் செய்து உங்களுடைய தரிசன டிக்கெட் அங்கே டிஸ்பிளே ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். அங்கேயும் டிஸ்பிளே ஆகலைன்னா நிச்சயமாக டிக்கெட் புக் ஆகலை என்பதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மறுபடியும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்குக்கும் மற்றும் ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்குக்கும் நடுவில் 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். அதாவது தரிசன தேதியிலிருந்து தான் நம்ம அந்த 30 நாட்கள் கால்குலேட் பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த தேதியிலிருந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. அதே போல் மார்ச் மாதத்தில் எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் செய்திருந்தாலும், லக்கி டிப்பில் செலக்ட் ஆகியிருந்தாலும், ஆர்ஜித சேவா, தெப்போத்சவம், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், வர்ச்சுவல் சேவா டிக்கெட் என எந்த டிக்கெட் புக் செய்திருந்தாலும் இந்த டிக்கெட்டும் நீங்கள் சேர்த்து புக் பண்ண முடியும். நாளை டிசம்பர் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஜனவரி மாதத்திற்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட்ஸ் தேவைப்படக்கூடியவங்க புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்ஸ் நமக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஆஃப்லைனில் நம்ம டைரெக்டாக தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்திலையும் அங்கேயும் டிக்கெட் நம்ம நேரடியாக வாங்கிக்கலாம். இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணும் பட்சத்தில் தாயார் கோவிலினுடைய மெயின் என்ட்ரன்ஸை ஒட்டி சுபதம் என்ட்ரன்ஸ் கேட்டுன்னு இருக்கும். அந்த கேட் வழியாக உள்ளே போய் நம்ம தரிசனம் வெகு சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்கள் புக்கிங் பற்றியும் அகாமடேஷன் பற்றியும் ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு ஓப்பன் ஆகியிருந்தப்போ நிறைய பேரால் டிக்கெட் புக் பண்ண முடியல. தொடர்ந்து ஒரே எரர் மறுபடியும் வந்துட்டே இருந்த காரணத்தினால நிறைய பேரால் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியல. இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியாதவங்க இன்று காலை ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆன சமயத்தில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ புக் பண்ணவங்களுக்கு எந்த எரரும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக டிக்கெட்ஸ் புக் ஆகி இருந்துச்சு. புக்கிங் ஓப்பன் ஆகி ஒரு சில நொடிகள்லேயே இந்த டிக்கெட்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு வேகமாக புக் பண்ணியிருந்தாங்க. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனார்ஸ், அதாவது 1 லட்சத்திற்கும் அதிகமாக டொனேட் செய்தவர்களுக்கான வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கான புக்கிங் டிசம்பர் 27ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அந்த புக்கிங்கோடு வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் மட்டும் ஒரு சில நாட்களுக்கு சில டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 10, 11, 12, 13 இந்த 4 நாட்களுக்குமே அந்த 10,300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் புக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மீதம் இருக்கக்கூடிய சில நாட்களுக்கு மட்டும் இன்னும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடியவங்க அதை புக் பண்ணிக்கலாம். அந்த டிக்கெட் புக் செய்தாலும் பெருமாளினுடைய தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் தரிசனம் பண்ண முடியும். இதில் சில ஃபாலோவர்ஸ் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் அடிஷ்னல் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்களா, அதை நாம் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிருக்காங்க. துவார தரிசன நாட்களுக்கான அடிஷ்னல் கோட்டா புக்கிங் கண்டிப்பாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இஃப் இன் கேஸ் அது போல் ஏதாவது ஓப்பன் பண்ணுறாங்கன்னு டிடிடி அப்டேட் கொடுத்தாங்கன்னா நான் இம்மீடியட்டாக உங்களுக்கு சேனல் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதற்கடுத்து சில ஃபாலோவர்ஸ் இந்த துவார தரிசன நாட்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆஃப்லைனில் திருமலையிலேயோ
திருப்பதியிலேயோ நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்லைனில் நமக்கு இந்த துவார தரிசன நாட்களுக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் திருமலை மற்றும் திருப்பதியில் கிடைக்காது. நெக்ஸ்ட் ஃபாலோவர்ஸ் அதிகமாக கேட்டிருந்த கேள்வி, துவார தரிசன நாட்களுக்கு திருமலா லொக்கேஷனுக்கு எப்போ ஆன்லைனில் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க அல்லது ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா என்ற கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. திருமலா லொக்கேஷனுக்கு துவார தரிசன நாட்களுக்கு அகாமடேஷன் புக்கிங் பற்றி இதுவரைக்குமே டிடிடி எந்த அப்டேட்ஸும் கொடுக்கல. ஸோ டிடிடி அப்டேட்ஸ் கொடுக்காம நம்ம எதையுமே எதிர்பார்க்கவும் முடியாது. இன்னும் டெய்லி ஒரு இஓ மீட்டிங்கில் டிடிடி அப்டேட் கொடுப்பாங்க என்ற ஒரு சில நம்பிக்கை மட்டும் இருக்குது. சப்போஸ் அப்போவும் அவங்க திருமலா அகாமடேஷன் பற்றி துவார தரிசன நாட்களுக்கு எந்த அப்டேட்டும் கொடுக்கலனா மோஸ்ட்லி நம்ம ஆஃப்லைனில் டைரெக்டாக போய் தான் அகாமடேஷன் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் துவார தரிசன நாட்களுக்கு புக்கிங் ஓப்பன் ஆன சமயத்தில் எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் திருப்பதி அகாமடேஷன் புக்கிங்கும் சேர்த்தே ஓப்பன் ஆகியிருந்துச்சு. ஸோ இதை நோட்டீஸ் பண்ண நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ண உடனே புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து திருப்பதியில் அகாமடேஷன் புக் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் திருப்பதி அகாமடேஷன் புக் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை ஆப் அல்லது வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். புக் அகாமடேஷன் லிங்க் கிளிக் செய்து பாருங்கள். திருப்பதியில் உங்களுக்கு அகாமடேஷன் இன்னும் அவைலபிலிட்டி காமிச்சிச்சுன்னா இப்போவே திருப்பதிக்கு நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வச்சுட்டு திருப்பதி அகாமடேஷனுக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா திருமலையில் மறுபடியும் அதே தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்கள் ஆஃப்லைனில் அகாமடேஷன் வாங்க முடியாது. ஸோ அதையும் யோசித்து பார்த்துக்கோங்க. பட் பெட்டர் சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் திருப்பதி அகாமடேஷன் புக் பண்ணிக்கிறதாகத்தான் இருக்கும். ஏன்னா திருமலையில் நம்ம டைரெக்டாக போய் ஆஃப்லைனில் அகாமடேஷன் எடுக்கிறப்போ 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பக்தர்கள், ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் பக்தர்கள் மற்றும் எஸ்எஸ்டி டோக்கன் பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் திருமலையில் ஆஃப்லைன் அகாமடேஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கூட்டம் ஆப்வியஸாக அதிகமாகத்தான் இருக்கும். அகாமடேஷன் மெசேஜ் வர்றதுக்கும் நமக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ அட்லீஸ்ட் நமக்கு திருப்பதி அகாமடேஷன் கிடைச்சா பரவாயில்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்லைனில் திருப்பதி அகாமடேஷன் புக் பண்ணுறது இந்த துவார தரிசன நாட்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். திருப்பதியில் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு தரிசனத்திற்காக மட்டும் நம்ம திருமலைக்கு வந்து போகலாம். ஒரு சிலர் நாளை மார்ச் மாதத்திற்கான அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் துவார தரிசன நாட்களுக்கான திருமலா அகாமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அது பற்றி எந்த அப்டேட்டும் டிடிடி கொடுக்கல. இருந்தாலும் உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா துவார தரிசன நாட்களுக்கான டிக்கெட் புக் செய்திருக்கவங்க கூட நாளை மார்ச் மாதத்திற்கான அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். ஜனவரி மாதத்திற்கான துவார தரிசன நாட்களுக்கு திருமலா லொக்கேஷனுக்கு ஆன்லைனில் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கா என்பதை ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து துவார தரிசன டிக்கெட்ஸ் புக் செய்த சில பேர் தரிசன ஸ்லாட் படி தான் அலோவ் பண்ணுவாங்களா, தரிசன ஸ்லாட்டுக்கு இயர்லியராக நம்ம தரிசனத்திற்கு போனால் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தீங்க. இப்போவே நம்ம அதை பற்றி கெஸ் பண்ண முடியாது. முதல் 3 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி, துவாதசி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 10, 11, 12 இந்த 3 நாட்கள் டைம் ஸ்லாட் செக் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மீதம் வரக்கூடிய நாட்களில் கூட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பட்சத்தில் டைம் ஸ்லாட் செக் பண்ணாமல் கூட தரிசனத்திற்கு அலோவ் பண்ணலாம். பட் இப்போது அதை பற்றி நம்ம கெஸ் பண்ண முடியாது. நம்ம தரிசனத்துக்கு போக ஆரம்பித்த பிறகு ஃபாலோவர்ஸ் அப்டேட் பண்ண தான் நமக்கு அதனை பற்றிய தெளிவான புரிதல் வரும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.